ஒரு பையன் அவனோட 5 வயசுல தொலைஞ்சு போறான். அவன் எப்படி தொலைஞ்சான், திருப்பி அவங்க குடும்பத்தோட சேர்ந்தானா இல்லையான்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பேரு லயன். 1000 days 1000 மூவி சேலஞ்சில் இன்னைக்கு 83. இந்த படம் ஆரம்பிக்கிற இடம் மத்திய பிரதேஷ். அந்த இடத்துல இவனோட ஃபேமிலியோட ஜாலியா இருக்கான். ஆனா அவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்னா அவங்களோட பெரிய பையனும் இவனும் போயிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த இடத்துல இருந்து நிலக்கரி ஏதாவது எடுத்து அதை இது பண்ணாதான் அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குல்ல. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. இருக்கும்போது அந்த பையனுக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு கொஞ்சம் படுத்துறான். அந்த டைம்ல அவங்க அண்ணன் நான் போய் எடுத்துட்டு வரேன் நீ படுத்துரு அப்படின்ட்டு போறான். இவன் ஏஞ்சி பாக்குறான், அவங்க அண்ணன் திரும்பி வரல. அவங்க அண்ணன் எங்க போனான்னு தெரியாம இவன் முன்னாடி இருந்த ட்ரெயின்ல ஏறி அவன் பங்களாதேஷ் போயிடறான். அந்த இடத்துல ஒரு ஆசிரமத்துல இருக்கான். அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபேமிலி தத்து எடுக்கிறாங்க. அவன் அங்கிருந்து ஆஸ்திரேலியா போயிடறான். அவன் ஆஸ்திரேலியா போனாலும் இங்க இருக்க இந்தியாவில இருந்த அந்த ஃபேமிலியும் சரி அவங்க அண்ணனையும் சரி அவன் மறக்கவே இல்லை. அதே மனப்போராட்டத்துல இருக்க அந்த பையன் திருப்பி அந்த ஃபேமிலி கண்டுபிடிச்சானா அப்படின்றத ரொம்பவே உருக்கமா எடுத்திருப்பாங்க. சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு மெலோ டிராமா. இந்த படம் யூடியூப்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கப்பா. அதே மாதிரி இந்த தமிழ் படங்கள்லாம் ஒரு சீன் வரும். இந்த தொலைஞ்சு போற காட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், தொலைஞ்சு போன அப்பா பையனை கண்டுபிடிச்சாலும் இல்ல பையன் அவங்க ஃபேமிலி கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குடும்ப பாட்டு இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதனா குடும்ப பாட்டு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. நாளை இன்னொரு வீடியோ சந்திப்போம்.